காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை அடியொட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பிருந்து குர்ஆன் ஓதி இன்ன பிற அமல்களை செய்து இரவிலே குர்ஆன் வசனங்களை தராவிய தொழுகையிலே நின்று கேட்க வேண்டும் என்று அவாவோடு வருகை தந்து 20 ரக்காத்தையும் வித்ராஜையும் ஃபர்லையும் தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், மாணவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். நேற்றைய தினம் அல்லாஹு தஆலா வஅத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், எங்களை சுவனத்திலே நுழைய வைப்பாயாக என்று ஆரம்பித்து சுவனம் எவ்வளவு அழகானது, அலங்காரமானது என்பதை பார்த்தோம். அதற்கு முன்னதால் நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, நரக விடுதலை எங்களுக்கு தருவாயாக, அல்லாஹும்ம அத்திக்னா மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன்னார் என்று நரகத்தின் கொடூரத்தை நாம் பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய துஆவிலே நாம் கேட்பதுண்டு, யா அல்லாஹ் எங்களுக்கு காபத்துல்லாவை பார்க்கக்கூடிய நசீபை எங்களுக்கு தருவாயாக, காபத்துல்லாவை தவாப் செய்யக்கூடிய நசீபை தருவாயாக, வாழ்க்கையிலே ஒரு முறையாவது ஹஜ் உம்ரா செய்கின்ற நசீபை தருவாயாக, மதீனா நகரத்திற்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரௌலாவுக்கு முன்னால் நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்லக்கூடிய நசீபை தருவாயாக என்று ஒவ்வொரு நாளும் நாம் ஆசையோடு நாம் கேட்டு வருகிறோம். அல்லாஹ் தஆலா அந்த நசீபை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. காரணம், அது ஒரு மிகப்பெரிய பாக்கியத்திற்குரிய விஷயம். காபத்துல்லாவை தவாப் செய்வது, காபத்துல்லாவை பார்ப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பாக்கியத்திற்குரிய விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் லில்லாஹி ஃபீ குல்லி யௌமின் வ லைலத்தின் 120 ரஹ்மா, ஒவ்வொரு நாளும் பகலும் இரவும் அல்லாஹ் 120 ரஹ்மத்துகளை இந்த உலகத்தின் மீது இறக்குகிறான். அந்த 120 ரஹ்மத்திலே அல்லாஹ் தஆலா 60 ரஹ்மத்துகளை காபத்துல்லாவை தவாப் செய்பவர்களின் மீது அல்லாஹ் இறக்குகின்றான். யாரெல்லாம் இந்த அல்லாஹ்வுடைய இறை இல்லமான காபத்துல்லாவை அப்படியே சுழன்று தவாப் செய்கிறார்களோ அந்த 120 அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்கிற அருளிலே 60 ரஹ்மத்தை அல்லாஹ் தவாப் செய்பவர்களின் மீது இறக்குகிறான். முஸல்லீன், ஒரு 40 ரஹ்மத்தை அந்த காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே நின்று தொழக்கூடியவர்கள் மீது அல்லாஹ் இறக்குகின்றான். ஒரு 20 ரஹ்மத்தை காபத்துல்லாவை தங்கள் கண்களை கொண்டு யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களின் மீது அல்லாஹ் தஆலா இறக்குகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். அப்ப காபத்துல்லாவை தவாப் செய்பவர்கள் மீது 60 ரஹ்மத், அதன் பக்கத்திலே நின்று தொழுபவர்களின் மீது 40 ரஹ்மத், அதை கண்கொண்டு பார்ப்பவர்கள் மீது 20 ரஹ்மத்தை அல்லாஹ் இறக்குகிறான் என்றால் காபத்துல்லா என்பது எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய இடம். நாம் மௌத்தாகுவதற்கு முன்னதாக, நம் உயிர் நம் உடலை விட்டு பிரிவதற்கு முன்னதாக அல்லாஹ் தஆலா உம்ராவின் வழியாகவோ அல்லது அல்லாஹ் நாடினால் நமக்கு பொருளாதாரத்தை தந்த ஹஜ்ஜின் வழியாகவோ அந்த காபத்துல்லாவை தரிசிக்கிற நசீபை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், மன் நஸர இலல் காபா, அந்த இறையில்லமான காபத்துல்லாவை யார் பார்க்கிறாரோ ஈமானோடு வதஸ்தீகன், உள்ளத்திலே உண்மைப்படுத்தியவர்களாக யார் காபத்துல்லாவை பார்க்கிறாரோ அவரை விட்டு பாவங்கள் வெளியேறி விடுகிறது,
கயௌமின் வலதத்துஹு உம்முஹு. ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கிற போது அந்த குழந்தை எப்படி பாவமற்ற குழந்தையாக, அது எதுவும் பாவம் செய்யாத குழந்தையாக ஆகிவிடுகிறதோ, அதே போன்று காபத்துல்லாவை கண்கொண்டு பார்ப்பவர் பாவத்தை விட்டு நீங்கி அன்று பிறந்த பாலகராக ஆகிவிடுகிறார். இன்னும் ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் நதர இலல் கஅபா, யார் காபாவை பார்க்கிறார், ஈமானோ தஸ்தீகா, ஈமானோடு உண்மைப்படுத்தி யார் பார்க்கிறாரோ, தஹாதத் துனூபுஹு, அவருடைய பாவங்கள் அவரை விட்டு உதிர்ந்து விடுகிறது. எப்படி ஒரு மரத்திலிருந்து அதனுடைய கிளைகளிலிருந்து அந்த இலைகள் உதிர்கிறதோ, காபத்துல்லாவை ஈமானோடு உண்மைப்படுத்தி பார்ப்பவர்களிடமிருந்து பாவங்கள் உதிர்ந்து விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எவ்வளவு பெரிய பாக்கியம் காபத்துல்லாவை பார்ப்பது. அதனால்தான் 3 விஷயத்தை பார்ப்பதே இபாதத் என்றார்கள். அந்நமரு இலல் காபா, காபாவை நீ கண்கொண்டு பார்ப்பது அது இபாதத். உன் பெற்றோரை பாசத்தோடு கண்கொண்டு பார்ப்பது இபாதத். குர்ஆனை பாசத்தோடு அன்போடு அல்லாஹ்வுடைய கலாம் என்று குர்ஆனை நீ ஓதுவதல்ல, குர்ஆனை உன் கண் கொண்டு பார்ப்பதே இபாதத் என்றார்கள் ஹதீஸில். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட காபத்துல்லாவை நம் பாவமான இந்த கண்களை கொண்டு பார்க்கிற ரசிக்கிற அந்த நசீபை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும். அல்லாஹ் தஆலா தன் கிருபையால் எவர்களுக்கு அதிகமான தவாஃபுகளை செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான், அவர்கள் பாக்கியசாலிகள். அதிகம் தவாஃப் செய்கிற அந்த பாக்கியம் பெற்றவர்கள் பாக்கியசாலிகள். குர்ஜ் இப்னு வபராஹ் என்கிற ஒரு பெரியார், ஒரு பெரிய இறைநேசர், ஒவ்வொரு நாளும் அவங்க என்ன செய்வாங்க, பகல்ல 70 தவாஃப் செய்வாங்க. எத்தனை தவாஃப்? பகல்ல 70 தவாஃப், இரவிலே 70 தவாஃப் செய்கின்ற வழக்கம். டெய்லி தான் அவங்களுடைய வழக்கம். அவங்களுடைய தவாஃபுடைய தூரத்தை கணக்கிட்டாலே 30 மைல் நடந்த தூரம் அளவுக்கு இருக்கும். இதுக்கு என்னண்டா, ஒவ்வொரு தவாஃபுக்கு பிறகும் அவங்க 2 ரக்காத்து தவாஃபுடைய தொழுகையை தொழுகுவாங்க. அப்படி கணக்கிட்டு பார்த்தால் 280 ரக்காத். 20 ரக்காத்து தொழுகிறதுக்குள்ள நமக்கு இருக்கிற வஸ்வசா இருக்கு. அப்பதான் பாத்ரூம் வருது, அப்பதான் தலை வலிக்குது, அப்பதான் வயிறு ஒரு மாதிரி பண்ணுது, ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு, என்னமோ மாதிரி இருக்குது, கஷ்டமா இருக்குது, சிரமமா இருக்கு. 20 ரக்காத்து தொழுகிறதுக்குள்ள நம்ம ஈமான்ல வரக்கூடிய பிரச்சனை, நம்ம உடம்புல வரக்கூடிய சோதனை, நமக்கு ஏற்படக்கூடிய எப்படியாவது வெளியே போயிடணும்டா. அல்லாஹ் எப்படியாவது போயிடணும். போய் ஒரு பாத்திரம் வாசல்ல சுஹேல் மோலா என்ன செய்யறாரு, காவல்காரன் மாதிரி நிற்கிறார், வாட்ச்மேன் மாதிரி, வெளியே விடாம ஏதாவது தாப்போட்டு சில நேரங்கள் போயிடுறாரு. இப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற நேரத்தில் அந்த இறைநேசர் தவாஃப் செய்வதே எவ்வளவு சிரமம். காபத்தை உம்ராக்கு போனவங்களுக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு தவாஃபுக்கு பிறகும் அவர் 2 ரக்காத் தொழுதால் 280 ரக்காத்துகள் அவர்கள் தொழுது இருக்கிறார்கள். இதுல என்ன அப்படின்னா, இதுக்கு நடுவுல இவ்வளோ இபாதத்துக்கு நடுவுலையும் தினமும் 2 முறை குர்ஆன் முடிச்சிருவாங்க. எத்தனை முறை? 2 முறை குர்ஆன் முடிச்சிருவாங்க அந்த இறைநேசர். எப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் அல்லாஹ் தஆலா. அப்படி இபாதத்துல நமக்கு ஒரு ஷௌக், அந்த ஆசை, அந்த ஒரு இன்பமா அல்லாஹ் தஆலா நம்ம உள்ளத்துல தந்துட்டானா, இபாதத்துல ஒரு மேட்டரே இல்லை. இபாதத்து மேல நமக்கு ஆசை அல்லாஹ் கொடுத்துட்டானா, இபாதத்து மேல ஒரு 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 விதமான இன்பத்தை அல்லாஹ் கொடுத்துட்டானா, எத்தனை ரக்காத்து தொழுதாலும் நமக்கு கஷ்டம் இருக்காது. அல்லாஹ் அப்படிப்பட்ட இன்பத்தை அல்லாஹ் நமக்கு தரணும். ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போறவங்களுக்கு அல்லாஹ் ஹஜருல் அஸ்வதுன்னு கல் இருக்கு. அந்த கல் அதை தொட்டு முத்தமிடுறதுக்கு எவ்வளவு சண்டைகள், எவ்வளவு கஷ்டம். எப்படியாவது ஹஜருல் அஸ்வது கல்லை முத்தமிடணும்னு அங்கு நடக்கக்கூடிய யுத்தத்தை பார்த்தாலே அல்லாஹ் அக்பர். சில பேர்லாம் அப்படியே அந்த கூட்டத்தில் அப்படியே பூந்து போவாங்க, அப்படியே தூக்கிடுவாங்க ஆளை, அப்படியே ஆளை தூக்கிடுவாங்க. கொஞ்சம் ஒல்லியா ரொம்ப மெல்லினமா இருந்தா உடஞ்சிரும், கை கால்லாம் உடஞ்சிரும். அவ்வளோ கூட்டமா இருக்கும். இந்த ஹஜருல் அஸ்வது கல்லை முத்தமிட வேண்டும், ஒரு முறையாவது முத்தமிட வேண்டும். உம்ரா முடிப்பதற்கு முன்னால் முத்தமிட்டு விட வேண்டும். அதற்கு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இந்த உம்ரா போறவங்க எந்த நேரத்துக்கு போனா கூட்டம் இருக்காது, எல்லா நேரத்துலையும் கூட்டம் இருக்காங்க. நைட்டு 2 மணிக்கு போனா கூட்டம் இருக்காதா, எப்படியாவது மொட்டை அடிச்சு முடிச்சு எப்படியாவது முத்தமிட்டுடா என்று அந்த உம்ரா போறவர்கள், ஹஜ்ஜுக்கு போவர்கள் அந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதற்காக அவர்கள் போடுகிற பிளானை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். அடிச்சு முடிச்சு என்ன செய்வாங்க, அடிச்சு
இதில் அந்த வெளிநாட்டு ஆப்பிரிக்கா பெண்கள்லாம் வருவாங்க. அவங்க நம்ம ஊர் ஆம்பளைங்களோட பயங்கர புஜ வலிமை மிக்கவர்களாக இருப்பாங்க. அவங்களோட ஒரு தட்டு தட்டுனா நம்ம ஊர் ஆம்பளை அப்படி படுத்து படுக்கையாயிருவோம். அப்படிலாம் இருக்கும் போட்டி. ஏன்னா அங்கே ஆண் பெண் அப்படியே தானே தவாப் செய்கிறாங்க. அப்படியே அந்த ஹஜ்ருல் அஸ்வதை முத்தமிட போட்டி என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹி லா யபஅஸன்னஹு அல்லாஹு யௌமல் கியாமா, கியாமத் நாளில் அல்லாஹ் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை அல்லாஹ் எழுப்புவான். அந்த கல்லுக்கு லஹு ஐனானி யுப்சிரு பிஹிமா, அந்த கண்களுக்கு, அந்த கல்லுக்கு 2 கண்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த கல்லுக்கு அல்லாஹ் நாவை வைத்திருக்கிறான். அந்த நாவை கொண்டு அந்த கல்லு பேசும். யாரெல்லாம் தன்னை முத்தமிட்டார்களோ, யாரெல்லாம் தன்னை முத்தமிட்டு துவா செய்தார்களோ, நாளை மறுமையிலே அவர்களுக்கு அந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லுமா, யா அல்லாஹ் என்னிடத்துல வந்தான், போட்டி போட்டுக்கொண்டு அந்த கூட்டத்திற்கு நடுவிலே என்னை முத்தமிடுவதற்காக அவன் போட்டி போட்டுக்கொண்டு முத்தமிட்டான் என்று நமக்காக ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும். அது கண்கள் அல்லாஹ் வைத்திருக்கிறான், அது நாவை கொண்டு பேசும். இந்த மனிதர் இந்த ஊரை சார்ந்தவர் என்னை முத்தமிட்டார் என்று ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு சாட்சி சொல்லுமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ருல் அஸ்வத்னா கருப்பு கல். நஸல ஹஜ்ருல் அஸ்வத் மினல் ஜன்னா வ ஹுவ அஷத்து பயான். ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு சொர்க்கத்திலே இருந்து இறங்குகிற போது அது பாலை விட வெண்மையாக இருந்ததாம். ஃபஸப்பதத்துஹு ஹதாயா பனி ஆதம், ஆதமுடைய மக்கள் அதை தொட 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 அந்த ஆதமுடைய மக்களுடைய பாவம் அந்த ஹஜ்ருல் அஸ்வத் என்கிற வெண்மை பாலை விட வெள்ளையான அந்த கல்லை அது கருப்பாக்கி விட்டதாம். தொடர மூலியமா அது பாருங்க அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான், அந்த ஹஜ்ருல் அஸ்வதை தொடர்றது மூலியமா தொடுபவனுடைய பாவத்தை அது ரிசீவ் பண்ணிக்குது. தொடுபவனுடைய பாவத்தை அது ரிசீவ் பண்ணி தொட்டவன் புனிதனாயிடுறான், தொட்டவன் பாவமற்றவனாயிடுறான். அந்த பாவத்தை சுமந்து சுமந்து வெள்ளையாக இருந்த கல் கருப்பாகிவிட்டது. அல்லாஹ் தஆலா ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை முத்தமிடுகிற நசீபை அல்லாஹ் நமக்கு தருவானாக. இதுல அந்த 4 மூலை இருக்குல்ல, காபத்துல்லாஹ் டிவியில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் ருக்குனுல் யமானின்னு ஒரு மூலை இருக்கு. ருக்குனுல் யமானி, ஒவ்வொரு மூளைக்கும் ஒரு பேர், போறவங்களுக்கு தெரியும். ருக்குனுல் யமானின்ற ஒரு மூளை. அப்படியே தவாப் செஞ்சுக்கிட்டே வரும்போது அந்த ருக்குனுல் யமானின்ற மூளை வரும்போது அந்த 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 பகுதி வரும்போது இப்படி துவா செய்யணுமா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃவ, யா அல்லாஹ் உன்னிடத்தில் மன்னிப்பை கேட்கிறேன், வல் ஆஃபியத்த ஆரோக்கியத்தை கேட்கின்றேன், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார் என்ற துஆவை கேட்க வேண்டும். அங்கு அல்லாஹ் தஆலா 70 மலக்குமார்களை நியமித்து வைத்திருக்கிறான். நாம் அதை கடக்கிற போது, தவாப் செய்பவர்கள் அந்த ருக்குனுல் யமானி என்கிற இடத்தை கடக்கிற போது இந்த துஆவை செய்தவுடன் அங்கிருக்கிற மலக்குமார்கள் நம் துஆவுக்காக ஆமீன் சொல்கிறார்கள். அதனால தான் அங்க போய் செய்யற துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நம்ம செய்யற துஆவுக்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்றாங்க. இன்னொரு இடம் இருக்கு, முல்தஸிம்னு ஒரு இடம் இருக்கு, நாம தெரிஞ்சுக்கணும். முல்தஸிம் இது எங்க இருக்கு? ஹஜ்ருல் அஸ்வதில் இருந்து காபத்துல்லாவுடைய வாசல் வரைக்கும் இருக்கிற இடம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு பேர் முல்தஸிம். முல்தஸிம்னா கட்டி அணைக்கும் இடம்னு அர்த்தம். என்னது, நீங்க அந்த படங்கள்ல இந்த டிவியில பார்க்கும்போது சில பேர் ரொம்ப இஷ்குல அல்லாஹ் மேல இருக்கிற அந்த பாசத்துல காபத்துல்லாஹ் அப்படியே என்ன செய்வாங்கன்னா, அந்த முல்தஸிம் இடம் இருக்கு, ஹஜ்ருல் அஸ்வதுக்கு அந்த வாசல் அந்த கதவு இருக்குது, அதுக்கு இடைப்பட்ட இடத்துல அப்படியே கையை வச்சு கதறி கதறி அழுது அவர்கள் துவா செய்கிற காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. எத்தனையோ பெண்கள் கதறுகிறார்கள், எத்தனையோ ஆண்கள் அந்த முல்தஸிம் என்கிற இடத்திலே தங்கள் உடலை அந்த இடத்தோடு அப்படி கட்டி அணைத்து, யா அல்லாஹ் எங்கள் பாவத்தை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்வாயாக என்று அழுது அழுது கண்ணீர் வடிக்கிற காட்சியை நாம் வீடியோக்களிலே டிவிகளிலே பார்க்கிறோம். அல்லாஹ் நமக்கும் ஒரு நாள் அந்த முல்தஸிம் என்கிற இடத்தை கட்டி அணைக்கிற நசீபை அல்லாஹ் தருவானாக. அந்த இடம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா பைன ருக்னி வல் பாபி யுதுஆ அல் முல்தஸிம், ஒருவர் அந்த இடத்திலே துஆ செய்தால், அந்த முல்தஸிம் என்கிற இடத்திலே ஒருவர் துஆ செய்தால் அவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளாமல் போகாது. அது கண்டிப்பாக துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடம் அந்த முல்தஸிம் என்கிற இடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்ம பள்ளிவாசல்ல தொழுதா கிடைக்கிற நன்மையை விட அந்த காபத்துல்லா இருக்கக்கூடிய ஹரம் பள்ளிவாசலில் தொழுகக்கூடிய நன்மை எவ்வளவு தெரியுமா? நம்ம பள்ளிவாசல்ல தொழுகிறத விட
அந்த மஸ்ஜித் நபவியினுடைய பள்ளிவாசல்ல தொழுகக்கூடிய நன்மை எவ்வளவு சிறப்புக்குரிய தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய பள்ளிவாசலிலே தொழுகுவது மற்ற பள்ளிவாசலில் தொழுகின்ற 1000 தொழுகையை விட சிறந்தது. இந்த பள்ளிவாசல்ல 1000 தொழுதா அதை விட சிறப்பு அந்த மஸ்ஜித் நபவியில ஒரு வக்து தொழுவது சிறந்தது. அடுத்து சொன்னாங்க, மஸ்ஜிதுல் ஹராம்ல காபத்துல்லா இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல தொழுகிறது மற்ற பள்ளிவாசல்ல தொழுகிறதை விட 1,00,000 தொழுகையை விட சிறந்தது. நீ மஸ்ஜிதுல் ஹராம்ல காபத்துல்லாவுக்கு இருக்கக்கூடிய பள்ளிவாசல நீ ஒரு வக்து தொழுதேண்டா மற்ற பள்ளிவாசல்ல 1,00,000 தொழுதை விட சிறந்தது. அப்ப எவ்வளவு சிறப்புக்குரியது பாருங்க. அதான் இந்த ரமலான் மாசத்துல பார்த்தா நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஹஜ்ஜுக்கு போயிடுவாங்க, அதாவது உம்ராக்கு போயிடுவாங்க. உம்ரா போயிட்டு 30 நாள் உம்ராலே கழிப்பாங்க. காசு இருக்கிறவங்க அங்கேயே இருப்பாங்க. ஏன்னா 1,00,000 தொழுகையினுடைய நன்மை அங்கு எப்படி கிடைக்கிறது? இங்கு தொழுகிற ஒரு தொழுகையை விட அந்த பள்ளிவாசலில் தொழுகிற ஒரு தொழுகை 1,00,000 தொழுகையினுடைய நன்மையை பெற்று தருகிறது. பொதுவாக காபத்துல்லாவை கண்டவுடன் அதெல்லாம் ஒரு அழகான காட்சி. உம்ராக்கு போகிற காட்சி இருக்கு. நானும் ஒரு 4 வருடத்துக்கு முன்னதாக போனேன். போகின்ற நசீப் எல்லாம் எனக்கு தந்தான். அதெல்லாம் ஒரு அற்புதமான காட்சி. போய் ஃப்ளைட்டை விட்டு இறங்கி அப்படியே போய் ரூமில் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு குளியலை போட்டுட்டு அந்த அந்த இதெல்லாம் அப்படியே அதுக்காக தயாராகி அப்படியே நடந்து போகும்போது கூட வர்றவங்க சொல்லுவாங்க, நீங்கள் எங்கேயும் பார்க்கக்கூடாது, அந்த தல்பியாவை சொல்லிக்கிட்டே வாங்க, அந்த தல்பியாவை சொல்லிக்கொண்டே வாருங்கள், எங்கேயும் பார்க்காதீங்க. காபத்துல்லா தூரத்தில் வரும்போது லைட்டாக தெரியும், பார்த்துறாதீங்க. லைட்டாக தெரியும், அப்படி தூரத்தில் லைட்டாக சின்னதாக தெரியும், பார்த்துறாதீங்க. கீழே பார்த்துக்கிட்டு அந்த இஷ்கோடு அந்த முஹப்பத்தோடு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத என்று தல்பியா சொல்லிக்கொண்டே வாருங்கள். கீழே பார்த்து கொண்டே வாருங்கள், கண்ணை மூடிக்கொண்டே வாருங்கள். எந்த இடத்திலே நிற்கிற போது முழு காபத்துல்லாவும் கண்களுக்கு தெரிகிறதோ அந்த இடத்திலே வந்தவுடன் நாங்கள் சொல்கிறோம், உங்கள் கண்களை திறந்து உங்கள் காபத்துல்லாவை முழுவதுமாக பாருங்கள். அப்படி முதல் தடவை நீங்கள் பார்க்கிற போது அல்லாஹ்விடத்தில் என்ன துவா செய்தாலும் அல்லாஹ் அந்த துவாவை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். அப்படியே அந்த அப்படியே போவான். ஃபர்ஸ்ட் அப்படி பார்த்தோன்னே ரொம்ப நாள் பிரிந்திருந்த ஒரு 2 பேர் அப்படியே சந்திக்க போது அப்படி எப்படி கண்ணிலிருந்து தண்ணி வரும். என்ன ஒரு காதலன் காதலி, என்ன ஒரு கணவன் மனைவி, பிள்ளைய ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்திருக்கிறாங்க, ரொம்ப மாசம் பார்க்கல, ரொம்ப நாள் கழிச்சு வருது பிள்ளை, அப்படி உச்சி முகர்றாங்க, அப்படி கண்ணில இருந்து தண்ணி வருது. ஏன்? நான் பெற்ற பிள்ளைன்னு. நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய இறை இல்லம். அப்படியே முதல் தடவை பார்க்கிற போது நம்முடைய கண்கள் இருந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கண்ணில இருந்து தண்ணி அப்படி கொட்டும், அப்படி ஆட்டோமேட்டிக்கா கொட்டும். முதல்ல என்ன பார்த்தோன்னு துவா செய்யறோமோ அதெல்லாம் ஏத்துக்குவோம். பெரியார்கள் சொல்றாங்க, நீங்க ரொம்ப கேட்காதீங்க, இப்படி கேளுங்க, யா அல்லாஹ் என் வாழ்க்கையில இதுக்கு பிறகு நான் என்ன துவா செஞ்சாலும் நீ கண்டிப்பா ஏத்துக்கணும்னு கேளு. இப்படி கேட்டுட்டீங்கன்னா எல்லாமே இதுல அடங்கிடும். யா அல்லாஹ் இந்த காபத்துல்லாவை முதல் தடவை பார்த்துட்டேன், என் வாழ்க்கை இனிமே நான் செய்யக்கூடிய எல்லா துவாவையும் நீ ஏத்துக்கணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி அந்த காபத்துல்லாவை பார்த்து அப்படியே தவாஃப் செய்து அப்படி ஹாஜரா அம்மையார் நடந்த அந்த சஃபா மருவா ஓட்டம் இருக்கிறது, தவாஃப் கூட செஞ்சிடலாங்க. இந்த சஃபா மருவா ஓட்டம் இருக்குது, இத்தனைக்கும் ஃபுல்லா வந்து அப்படியே அப்படி ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும், காலில் ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும், கூலா இருக்கும். அங்கங்க தண்ணி வச்சிருப்பாங்க. தாக அடிச்சா என்ன செஞ்சுக்கிறாங்க, சம்சம் தண்ணி எடுத்து, எல்லா இடத்துலயும் சம்சம் நீர் தான் எடுத்து குடிச்சுக்கலாம். அப்படி இருந்தும் கூட சஃபா மருவாத்துல அப்படி போயிட்டு அப்படி ஓடி வரும்போது அப்பதான் தோணும், எப்ப நாக்கெல்லாம் தண்ணி இருக்கும், இவ்வளோ வசதி, ஃபேனு, ஏசி, எல்லா இடத்துலையும் தண்ணி வசதி, இவ்வளவு இருக்கிற நேரத்திலேயே அப்படியே ஒரு மாதிரி நாக்கு தள்ளி எல்லாம் எப்படா இந்த சஃபா மருவா அப்படின்னு இருக்கும். ஆனா ஒண்ணுமே இல்லாத பாலைவனமாக இருந்த போது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திற்கு தண்ணீர் தேவைப்பட்ட போது அன்னை ஹாஜிரா அம்மையார் அந்த சஃபாவுக்கும் மருவாவுக்கும் அந்த பாலைவனத்திலே ஓடி திரிந்தார்களே, எப்படி ஓடி இருப்பாரு, எப்படி ஈமானோடு இருந்திருக்கும்.
அவர்களுடைய ஈமானிய உணர்வு அந்த பாலைவனத்திலே நடக்க முடியாத கல்லும் கபடுமாக இருக்கிற இடத்திலே சஃபாவிலிருந்து மருவா, மருவாவிலிருந்து சஃபா என்று ஓடுகிற போது அவங்க ஈமானிய உணர்வை பார்த்துவிட்டு, இப்படி ஒரு பெண், இப்படி ஒரு தாய் தன் மகனுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக இப்படி ஓடுகிறார்களே, கஷ்டப்படுகிறார்களே என்கிற அவருடைய ஈமானை பார்த்துவிட்டு தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தின் பாதத்தை அடித்தவுடன் அல்லாஹ் அங்கு ஜம்சம் நீரை தந்தான். ஹாஜராமையார் எப்படி நடந்திருப்பாங்க, எப்படி ஈமான் இருந்திருக்கும். அல்லாஹ் நமக்கும் ஹாஜராமையார் நடந்த அந்த இடத்திலே சஃபா மருவாவின் தொங்கோட்டத்தில் நடக்கிற நசீபு அல்லாஹ் எல்லோருக்கும் தருவானாக. அப்படி அங்கே சஃபா மருவா முடிச்ச பிறகு அப்படி அங்கே 2 ரக்காத் தொழுதுட்டு இந்த ஜம்சம் நீர், அதுக்கு இடையில ஜம்சம் நீர் குடிக்கணும். ஜம்சம் நீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாஉ ஜம்சம் லிமா ஷுரிப லஹு, ஜம்சம் நீரை எதற்கு நீங்கள் பருகிறீர்களோ அதற்காக ஆகிவிடும். இன்னஹா முபாரக்கத்துன் இன்னஹா தஆமு தஈம். ஒருவனுக்கு பசி இருக்கிறதா, ஜம்சம் நீர் அருந்தினால் பசி தீர்ந்து விடும். ஒருவனுக்கு தாகம் இருக்கிறதா, ஜம்சம் நீர் அருந்தினால் அது தாகம் போய்விடும். ஒருவனுக்கு நோய் இருக்கிறதா, நோய்க்கு ஷிஃபா வேண்டுமென்றால் நியத்து வைத்து ஜம்சம் நீரை பருகுங்கள், அல்லாஹ் ஷிஃபாவை தருவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜம்சம் நீர் குடிக்கும் போது இப்படி துஆ செய்யணுமா, யா அல்லாஹ் இந்த ஜம்சம் நீரை பருகுவதன் மூலமாக கியாமத் நாளில் ஏற்படக்கூடிய தாகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயா. சூரியன் நம் நெற்றிக்கு மேலே வந்துவிடும், உச்சிக்கு வந்துடும், அப்படியே தாகமா இருக்கும். எவ்வளவு தண்ணி கொடுத்தாலும் தாகம் தீராது. அந்த நாளிலே நமக்கு தாகம் தீர வேண்டும் என்று நியத்து வச்சு குடிக்கணும்ன்றாங்க. ஒரு துவாவையும் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார். அல்லாஹ் ஜம்சம் நீர் குடிக்கும் போது இந்த துவா ஓதணுமா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா, யா அல்லாஹ் இந்த ஜம்சம் நீரை பருகுவதன் மூலமாக எங்களுக்கு பயனுள்ள கல்வியை தருவாயாக, ஒரு ரிஸ்கன் வாசியா விசாலமான ரிஸ்கை தருவாயாக, வ ஷிஃபாஅம் மின் குல்லி தா அனைத்து நோய்களை விட்டு எங்களுக்கு ஷிஃபா தருவாயாக என்று ஜம்சம் நீர் பருகிற போது இந்த துவாவை நீங்கள் ஓதி குடிக்க வேண்டும் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இப்படி எல்லாம் உம்ரா அதெல்லாம் செஞ்சு தவாஃப் செஞ்சு எல்லாம் செஞ்சுட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மதீனாவுக்கு, மதீனா நகருக்கு சென்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரவுலாவுக்கு செல்லும் முன் குளித்து புத்தாடை அணிந்து அத்தர் போட்டுவிட்டு நறுமணத்தோடு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு நபியை நாங்கள் பார்க்க போறோம், நபியை ஜியாரத் செய்ய போறோம்ன்ற ஆசையோடு பாசத்தோடு போகிற காட்சி இருக்கிறதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸார கப்ரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, யார் என் கபரை ஜியாரத் செய்கிறாரோ, யார் என் கபரை ஜியாரத் செய்கிறாரோ அவருக்கு ஷஃபாத் செய்வது என் மீது வாஜிபாகி விட்டது. அல்லாஹ்விடத்திலே மௌத்தான பிறகு அவருக்காக நான் பரிந்துரை செய்வேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, மன் ஸாரனி பாத மௌத்தி ஃபகஅன்னமா ஸாரனி ஃபீ ஹயாத்தி, நான் மௌத்தான பிறகு என்னை ஜியாரத் செய்பவர் நான் உயிரோடு இருக்கிற போது என்னை சந்தித்தவரை போன்று என்றார்கள். ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொன்னாங்க, மனிஸ்ததா யமூத பில் மதீனா ஃபல் யமூத் பிஹா ஃபஇன்னி அஷ்ஃபவு லிமன் யமூத் பிஹா, உங்களால மதீனால மௌத்தாக முடியும்னா மதீனால மௌத்தாயிருங்க. ஏன்னா மதீனால மௌத்தாகிறவங்களுக்கு பிரத்யேகமாக ஸ்பெஷலாக நான் ஷஃபாத் செய்யறேன்னு சொன்னாங்க. எத்தனையோ நல்லடியார்கள், பெரியார்கள், சாலிஹீன்கள், யா அல்லாஹ் நான் மதீனாவுக்கு போற நேரத்தில் அங்கே எனக்கு மலக்குல் மௌத் வரணும், அங்கே எனக்கு ரூஹ கைப்பற்றணும், நான் பக்கியுடைய கபர்ஸ்தான்ல அடக்கப்படணும், எத்தனையோ பேர் நியத் செய்து அங்கு போய் மௌத்தாகி பக்கியுடைய கபர்ஸ்தான்ல அடக்கப்பட்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா மதீனா நகருக்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஜியாரத் செய்கிற நசீபையும் அவருடைய ஷஃபாத்தை பெறுகின்ற நசீபையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம் குடும்பத்தாரர் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليهما. اللهم إنا نسألك الجنة ونعوذ بك من النار. ربنا اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربي ارحمهما كما ربياني صغيرا. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. या अल्लाह रब्बे रहमान करने वाला कलाम करने वाले ने
நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ மறைவாகவோ வெளிச்சமாகவோ தனியாகவோ கூட்டாகவோ செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களை மன்னித்தருள் வாலிப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற முஃமினான ஆண் பெண் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் வாலிப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய பொருளாதாரத்திலே பறக்கச் செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த மதரசாவுடைய பொருளாதாரத்திலே பறக்கச் செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் வீடுகளின் பொருளாதாரத்திலே பறக்கச் செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஒரு முறையாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலோ நினைவிலோ கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், பொய்ப்புறம் கோல் சொல்லக்கூடிய மோசமான குணங்களிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்களே யா அல்லாஹ், அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா என்ற புறம் பேசுவது என்பது விபச்சாரத்தை விட கொடுமையானது என்றார்கள் யா அல்லாஹ். அப்படிப்பட்ட புறம் பேசுகின்ற கொடிய குணத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு என்னெல்லாம் ஹலாலான ஹாஜாத்துகள் இருக்கின்றதோ அதை அத்தனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டால் கபூல் செய்திடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் செய்கின்ற அமலை இந்த தராவினுடைய பொருட்டால், இந்த ரமலான் மாதத்தினுடைய பொருட்டால் கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.